நமஸ்தே. நமஸ்தே சார். வணக்கம் சார். பாஸ், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க பாஸ்? நானே ஓடி வந்திருப்பேனே. பிரேம்சந்த், எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. போர்ட் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற என்னோட ஆளுங்க ஒழுங்கா வேலை செய்யறது இல்லையா? அப்புறம் இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் விஷயத்துல என்ன கூத்து நடக்குது? வேணும்னே பழி போடுறாங்க பாஸ். என்னோட முழு முயற்சியும் எஜுகேஷன் போர்டுக்காக தான். அப்படி இருந்தா உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. பாஸ். அப்புறம் பிரேம்சந்த் பாஸ், என்ன இந்த இடத்துக்கு மறுபடியும் வரவழைச்சிடாத. ஒருவேளை என்ன திரும்ப வரவழைச்சிட்டேன்னா இப்ப கௌரவமா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஸ்வீட்ல உனக்கு பதில வேற ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. புரிஞ்சுதா? இதத்தான் சொல்லுவாங்க உண்மையான ஆட்டிடியூட். சரி, நான் அப்புறம் பேசுறேன். யா சுதேஷ், என்ன சொல்ல வந்த சொல்லு. மேடம், அது வந்து நான் எஸ்டிஎஃப் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன்ல பங்கெடுத்துக்க விரும்புறேன். சுரேஷ், ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். ஆனால் இதுக்கு மேலே உங்களை இன்வெஸ்டிகேஷன் ஒர்க்கில் சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே? ஓகே. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். சுரேஷ், சொல்லுங்க மேடம். யூ குட். இதுல எல்லா வயிற்றுலும் சரியா தான் இருக்கு. ஆனா பிபியும் சுகரும் ஷூட் அப் ஆகுது. நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் அப்சர்வ் ஃபார் த நெக்ஸ்ட் 24 hours. ஓகே சார்? ஓகே. ஓகே. நர்ஸ், இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணு அண்ட் ரா த ஓகே சார். ஆதி, இங்க வந்து உட்காரு. வித்யா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அது நான் எஸ்டிஎஃப் ஆஃபீஸர் அனுராதாவை பார்த்துட்டு வரேன். இந்த ராகுல் சுமானியோட கேஸ் ஹை ப்ரொஃபைலாக இருக்கிறதால ஒரு வேளை வித்யாவோட கேஸ்க்கும் கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும். பட் எஸ்டிஎஃப் அண்ட் போலீஸ் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பேரலி நானும் வித்யாவை தேடிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். See, I completely understand. ஆனா நமக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. And I've heard good things about Anuradha. And அவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி வித்யாவை. நம்ம நாட்டுல எல்லாரும் ஏன் முயற்சி மட்டும் பண்றாங்க? பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு, ஆனா முயற்சி மட்டும் தான் பண்ணுவாங்க. இது ஹாஸ்பிட்டல், ரிலாக்ஸ். Shivani, do you know a good ethical hacker? டேய் தம்பி, ஒரு துயரமான செய்தி வந்திருக்குடா. அதை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்க அத்தையோட மாமனாருடா. இண்டோர்காரரா? போயிட்டாரா? என்ன இவ்வளோ அவசரம்? 2 வருஷம் இருந்திருந்தா செஞ்சுரி அடிச்சிருக்கலாமே. செத்தவங்கள கிண்டல் பண்ணாதப்பா. சரி, பேக்கை பேக் பண்ணிக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். ஆரம்பிச்சிட்டியா? நீ போயிட்டு வாயம்மா. நல்லா வாழ்ந்து செத்து போனவர் தானே.
மறுக்காதடா. உங்க அப்பாக்கு உங்க அத்தை நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. நம்ம அங்க போலன்னா அது நல்லா இருக்காது. அம்மா நான் ஒரு முக்கியமான கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, உனக்கு எப்பவுமே வேலை தான் முக்கியம். இருக்கட்டும், நான் தனியாவே போய்க்கிறேன். அட சும்மா பிளாக்மெயில் பண்ணாதீங்க. இவன் ஒருத்தன். இண்டோர்ல மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கோவப்படாதீங்கம்மா. சரி, சேர்ந்தே போலாம். போதுமா? 2 நாளைக்கு லீவ் போட்டுறேன். இந்த கையை போய் வைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வேலை செய்யற நேரத்தை தூங்குற சோம்பேறி புண்டாமா அவனே. நீ என்ன பண்ற? நீ என்னைய தலை குனிஞ்சு பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்ப நீ தலை நிமிர்ந்து பாரு செல்லம். நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடு. உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். நானா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டாக்டர் நன்ஹே. அந்த பிரேம்சந்த் கூட இப்படிதான் சொல்லிட்டு இருந்தான், உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு. ஆனா அவனும் அந்த ஷர்மாவும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. 3 வாட்டி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுனேன். ஆனா என்னால இதுவரை கிளியர் பண்ண முடியல. அவங்க 2 பேருமே அப்படிதான். என்னை கூட லூசு குதி ஆக்கிட்டாங்க. போன என்ட்ரன்ஸ் பேமெண்ட்டே இப்பதான் கொடுக்குறான் அந்த தேவிடா ஷர்மா. பிரேம்சந்த் கேர்ள் ஃப்ரெண்ட் பல்லவி அவளையும் லூசு குத்தி ஆக்கிட்டாங்க. அவங்கள நான் விட போறதில்லை. உங்க எல்லாத்தோட வன்மத்தையும் நான் அவன் மேலே காட்டி அவனை ஒரு கை பார்த்துடுறேன். அதனால தான் நானே ஒரு தனி கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். ஏ ஐஸ்வர்யா செல்லம், உன் மெடிக்கல் என்ட்ரன்ஸை நான் எழுதிக்கிறேன். என்ன, உனக்கு நல்ல ரேங்கே கிடைக்கும், டாப் 10ல். உண்மையாவா டாக்டர் நன்ஹே? சத்தியமா. அட கோவிந்த். எஸ் சார். இந்த நன்னை யார் கூட நின்றுட்டு இருக்கா? அதான் சார், நம்ம கோச்சிங் சென்டர்ல ஐஸ்வர்யா இருக்கார்ல. இதோட இந்த நன்னையா 3வது வாட்டி பாக்குறேன் என் ஸ்டூடெண்ட்ஸோட டீல் பண்ணிட்டு இருக்கிறது. அதுவும் என் கோச்சிங் சென்டரோட கேம்பஸ்லயா? தாசு அண்ணா தான் அடக்குவாரு இவனோட ஆட்டிடியூட. அனுராதா, அனுராதா, கோர்ட் கச்சேரியில வெற்றி தோல்வி சகஜம்மா. டோன்ட் டேக் இட் பர்சனலி. உங்களை மாதிரி வக்கீல்லாம் எங்க பொழப்புல தண்ணி ஊத்துறது இன்னைக்கு நேத்திக்கா நடக்குது. இது பாரு அனுராதா, நீ உன் வேலையை பண்ற, நான் என் வேலையை பண்றேன். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கோர்ட் இருக்கு. குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா விக்டிம்க்கு வெறும் நிறைவு தான் கிடைக்கும். அவங்க இழப்புக்கு டபுள் பைசா காம்பன்சேஷன் இல்லை. நான் வாங்கின மாதிரி. கிரேட்டர் குட், புரியுதுல்ல? உங்க பேச்சுலலாம் இப்போ சுமித்தோட சாயல் நல்லா தெரியுது. என் மருமகன் கவிங்கம்மா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். எல்லாருக்கும் அவன் சாயல் இருக்கும், என்கிட்ட இல்லாம இருக்குமா? அண்ணா, இந்த 6வது நம்பர் வீடு எங்க இருக்கு? அதோ அந்த வீடு தான். இதுவா? ஆமா. ஆதி. இதான். இதுவா? வர இருங்க. அட சிவானி மேடம், நீங்களா?
மேடம் உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க.